இந்திரஜா போயிட்டா சார்? எந்த இந்திரஜா? செகண்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்படி டீடைலா கேளு. ஷீ இஸ் ஆன் தி வே. கேட் வாசல்ல போய் நில்லு. வேற எவனா கொத்திட்டு போற போறான் டோய். ஹலோ பிரதர். நிர்மலா போயிட்டாளா? உங்களதான் பிரதர். நிர்மலா போயிட்டாளா? தெரியாது. நான் பிரதர், உலகத்திலேயே காதலுக்கு கனெக்ஷன் பாயிண்ட் வச்சிருக்கிற முதல் ஆள் நீங்க தான். நம்ம கனெக்ஷன் பத்தி கேட்டா தெரியாதுங்கறீங்களா? உன் கனெக்ஷன் தானயா? வேற ஆளுக்கு மாத்திட்டேன். நான் பிரதர் சொல்றீங்க. என்னன்னயா? 2 மாசமா நீ ஃபீஸ் கட்டல. அதான் கனெக்ஷனை தாமுக்கு மாத்தி கொடுத்துட்டேன். இது அநியாயம், துரோகம். ஏய் கத்தாதடா. காரு கிடையாது, பைக் கிடையாது, கையில கால்னா காசு கிடையாது. உனக்கெல்லாம் எதுக்குடா காதலு? எத்தனை நாளைக்கு தான் அந்த பொண்ணு உன்னோட மெரினா பீச்ல குந்திக்கிட்டு ஊசி போன சுண்டலே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். பார்த்தேன். பைக்கோட தாமு வந்தான். கனெக்ஷனை மாத்தி கொடுத்துட்டேன். ஏய் போடா, போய் வேற வேலையை பாரு. உனக்கெல்லாம் காதல் லாய்க்கு இல்ல. ஹாய். காலேஜ் விடுறதுக்குள்ள எப்படி கன் டைம் கொண்டு வந்து விட்டேன் பாத்தியா? வெள்ளக்காரன் விட்டு போனத 2 மட்டும் அப்படியே மெயின்டைன் பண்றேன். 1 பங்க்சுவாலிட்டி, நெக்ஸ்ட் பர்சனாலிட்டி. இன்னும் நீ மெயின்டைன் பண்றீங்க. எதை டார்லிங்? உங்க உதட்டுல இருக்க லிப்ஸ்டிக் கேளுங்க, அது சொல்லும். You are naughty. Take this gold chain. எனக்கா? Yes dolls. 10-15 பவுன் தெருப்புல இருக்கே. உன்னோட பெரிய மனசுக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். உங்க வீட்ல செயின் எங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? My family is a royal family. எங்க அப்பா அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஓகே, நாளைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாமா? Sure டா. Bye, sweet dreams. Late. இந்த புடி புடி. மாமா இன்னைக்கு லீவ். ஐஸ்வர்யா போயாச்சா? 15 minutes late. அவ இல்லையா நீ? ஹாய்டா. ஹாய். என்னடா ஒரு மாதிரியா இருக்க? ஐஸ்வர்யா மிஸ் பண்ணிட்டியா? தபார் நான் சொல்றேன், தப்பா நினைக்காத. லவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டினா நமக்கு மடியில ஃபிகரா பார்த்து லவ் பண்றா. அதை விட்டுட்டு சும்மா ஐஸ்வர்யா பீரியட் சுத்தின இந்த கதிதான். அவ ஜெனுவின் பார்ட்டிடா. அவ உனக்கு கிடைக்க மாட்டாப்பா. டேய் மச்சான், முடியாதுன்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. முடியாதுன்னு நினைச்சிருந்தா டென்சிங் இமயமலை ஏறி இருக்க மாட்டான், ஆம்ஸ்ட்ராங் நிலவுக்கு போயிருக்க மாட்டான், குற்றாலீஸ்வரர் இங்கிலீஷ் கால்வாயை கடந்திருக்க மாட்டான், கல்பனா சாவ்லா பூமியை சுத்தி இருக்க மாட்டான். அவ்வளவு ஏன் முடியாதுன்னு நினைச்சிருந்தா சாதாரண பஸ் கண்டக்டரா இருந்த நம்ம தலைவர் இந்நேரம் சூப்பர் ஸ்டார் ஆயிருக்க முடியுமா? அந்த ஐஸ்வர்யாவை நான் மடிச்சு காட்டனா இல்லையா பாரு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுடா. இந்த மாதிரிதான் 1000 பேர் என்கிட்ட வந்து பெணாத்திட்டு இருக்கானுங்க. சாத்தி பீச்ல இருந்து பேஜர் கொடுத்துருக்கா. காலையில தான் மடக்கணும், ஈவினிங்கே பேஜர் வருது பாத்தியா? இந்த மாதிரி இருக்கும்டா ஃபிகர் மடிச்சா. சரியா போலாம். எனக்கு வேற வேலை இருக்கு, நீ கிளம்பு. வயசான காலத்துல ஓட முடியலடா. டேய் அவனே, என் கையில மாட்டேன். உன் கை வேற கால் வேற வெட்டி போடுவான்டா. டேய் மச்சான், கடைசி காப்பாத்துறா. எங்க அப்பா கட்டிகளோட வரண்டா. அங்க போறா. இருங்கண்ணே. என்ன பாவன? இன்னைக்கு 2ல 1 அவனை பாத்துறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. என்னாச்சு? இனி என்ன ஆகணும்? என்ன ஆகணும்? இந்த காஸ்டியூமர் பழனின்னா சினிமா உலகத்துல எவ்வளவு நல்ல பேர் இருக்கு. ஏய் தம்பி, நாளைக்கு விஜயகாந்த் சார் ஷூட்டிங். அவருக்கு தச்சு வச்ச ட்ரெஸ் எல்லாம் இவன் எடுத்து போட்டுட்டு போயிட்டான். கம்பெனில யாராச்சும் பாத்துருந்தாங்கன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? என்ன இருக்கும்? ஐயாவோட பர்சனாலிட்டி பார்த்து என்ன ஹீரோ ஆகிருப்பாங்க. எவ்வளவு நக்கலா பேசுறான் பாத்தியா? சரி, ட்ரெஸ் தான் போட்டுட்டு போனா பரவாயில்ல. அதுக்கு மேட்சா ஒரு செயின் வாங்கி வச்சிருந்தேன், அதையும் போட்டுட்டு போயிட்டான்ப்பா. எங்கடா செயின்? நிர்மலாக்கு பிரசன்ட் பண்ணிட்டேன். கவரிங்கயா? பின்ன இவருக்கு புள்ளையா பிறந்துட்டு கோல்டியா பிரசன்ட் பண்ண முடியும்? பாத்தியாப்பா, பெத்த அப்பங்கிட்ட பேசுற பேச்சா இது? நீயாவது அவனுக்கு புத்தி சொல்லி என் கூட ஷூட்டிங் வர சொல்லுப்பா. ஊசி நூலை கையில பிடிச்சான்னா தினமும் ஒரு 100 ரூபாய் கிடைக்கும். யாரு? நானா? ஐ எம் சாரி டாட். என் வயசுல எப்படி இருக்கணும் தெரியுமா? பாக்கெட் மணி வாங்கணுமா, பைக்கை தட்டணுமா, பட்சிங்களோட பறந்தமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு அப்ப வேலைய புள்ள செய்யணுங்க தான் ரொம்ப அநாகரிகம்னு சொல்லிவிடா. அட பாவி, இது யாரோட பேச்சர் தெரியுமா? விஜயகாந்த் சாரோட அசிஸ்டன்ட்க்குள்ளது. அதையும் அடிச்சிட்டு வந்து தானப்பா ராஸ்கல். ப்ளூ லாகுல இருந்து புஷ்பா பேஜ் பண்ணிருக்கா. பணமா? 1000 ரூபாய் வச்சிருக்கனே. ஏது இன்னைக்கு காலையில ஒரு காமெடி தான் அடிச்சனே. இன்னைக்கு நில்றா. ஹலோ, காலேஜ் விடுறதுக்கு 5 நிமிஷம் இருக்கு. இன்னும் எந்த கேர்ள்ஸும் காம்பவுண்ட் விட்டு வரல. இத மட்டும் வக்கனையா கேளு. பீஸ கொடுக்காத மகனே. கனெக்ஷனை மாத்தி கொடுத்துருவேன். வரும்போது பீஸ கொடுவா. ஹாய்டா. ஹாய். ஏய் எழுந்திரே தள்ளு போ. என்னடா மச்சான் காலேஜ் ஒரே காலி அடிக்குது. பட்சிங்க எதுவும் பறந்து இல்லையா? இவன் இங்க வரான். மச்சான் சிவராமன் ஈட்டு இன்ஸ்பெக்டரா. எதுக்கு இங்க வரா தெரியலையே. மச்சான், யாராவது நம்மள போட்டு கொடுத்துறாங்களா? டேய் பயமுறுத்தாதடா.
உன் கடை என் கடைக்கு பக்கத்துல போடாதான்னு. இப்ப இன்ஸ்பெக்டர் ஐயாவே வந்துட்டார். ஐயா ஐயா, ஐ ஆம் அன்எம்ப்ளாய்டு கிராஜுவேட் சார். ஜாப் டைப்பிங் அடிச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கேன் சார். இனி ஜாப் படிக்கணும். ஜாபா? ஃபைனல் இயர் பிகாம் கோகிலா போயாச்சா? 15 minutes லேட் சார். மெம்பர்ஷிப் 500 ரூபாய் சார். மாசம் 50 ரூபாய் கட்டணும் சார். நோ கிரெடிட் சார். ப்ளீஸ் சிட் டவுன் சார். பரவாயில்ல, நிக்கிறேன். காதலுக்காக கால் கடுக்க காத்திருக்கிறதுல ஒரு சுகமே இருக்கு. சிகரெட் ப்ளீஸ். ஒன் சிகரெட். ஃபிகர் பேர் என்ன மச்சான்? உன்னதான் மாமா, ஃபிகர் பேர் என்ன? கோகிலா. பியூட்டிஃபுல் நேம். பாஸ்கர் அசோக் குமார் மெயின்டைன் பண்ணல அந்த ஃபிகர். ரொம்ப நல்ல பொண்ணு. ஹாய். என்னடா இது விட்டுங்களா போகுது? மெயின் பார்ட்டிங்களே காணோம். என்ன சுரேஷ் மாமா, ஐஸ்வர்யா வரலையா? அடுத்த வாரம் இன்டர் காலேஜ் டென்னிஸ் காம்படிஷன் வருதுல்ல, எல்லா பார்ட்டிகளும் பிராக்டிஸ்ல இருக்குதுங்க. டென்னிஸ் பிராக்டிஸா? அல்லிக்கா. மார்டினா, மோனிகா, ஸ்டெஃபிகிராஃப், வணக்கம். சீ, தூர போடா கையில. வளரும் பையனிவன் உயர உயரவே துள்ளுபவன். I am a Complan boy. I am Complan gay. ஆம்பளை பொருளா இருக்கு. நீ எப்படிங்க வந்த? மத்தியானத்துல இருந்து இருக்கடா மச்சி. போடுடா அவனை. விடுங்க. ஏன்டா அடிக்கிறீங்க? ஐயோ, மச்சான் குல்பி பாய். ஹாய் ஹாய். என்ன என் கூட வர? நம்ம பையன் இன்னைக்கு வரலப்பா. அதான் இன்னைக்கு விளையாட வரலையா? ஆமா. நம்ம பையன் முகத்தை பாக்கலைன்னா, அவன் கூட பேசலைன்னா எனக்கு எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது. சின்சியர் லவ் இல்ல? ஆமா ஆமா. அது சரி, உனக்கு யார் மேலயும் லவ் வரலையா? இல்ல. பொய் சொல்லாத. கல்யாணமே பண்ணிக்காத பொம்பளைங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா காதலிக்காத பொம்பளைங்கன்னு எவ்வளவுமே கிடையாது. அந்த அளவுக்கு வீக்கானவே நான் இல்ல. இந்த காலத்து பசங்களை சாதாரணமா நினைக்காத, ரொம்ப உஷார். எவ்வளவு எங்க தட்டினா விழுவாங்கன்னு கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. என்கிட்ட அப்படி எல்லாம் நடக்காது. எனக்கு காதல் மேல நம்பிக்கையே இல்ல. இட்ஸ் ஆல் ரபிஷ். என்னது ரபிஷா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அவ ஒரு மாதிரி கராரான பார்ட்டிடா. உன்னால நிச்சயமா அவளை மடிக்க முடியாது. டேய் மச்சான், முடியாதுன்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. முடியாதுன்னு நினைச்சிருந்தா டேய் டேய் என்னால முடியாதுடா. டேய், உன் சகவாசமே வேணாம். டேய், இப்ப டேய். எவனுக்குமே ஃப்ரெண்டா இருக்க மாட்டேன்டா. இந்தம்மா, இன்னைக்கு என்ன கிழமை ஞாபகம் இருக்கா? சண்டே. ஐயோ, சண்டே. ரேஷ்மா எழுந்துரு. ரேஷ்மா எழுந்தடி. ஏய், உன் வேலையை பார்த்துட்டு போ. எனக்கு என்ன, நான் போறேன். ஆனா இன்னைக்கு சண்டே, அத ஞாபகம் வச்சுக்கோ. சண்டேவா? என்ன அதுக்குள்ள ரெடி ஆயிட்டீங்களா? யார் எழுப்புனா? தூங்கினால எழுப்புறதுக்கு. என்னடா சொல்ற? அம்மா நேத்து ராத்திரி யாருக்கும் தெரியாம வீடியோல படம் பார்த்தாங்க. மை காட், என்ன படம்? இந்தியன். ஐயோ, இப்போ உங்க அம்மா யார மாறிட்டாங்க? கமலா, மனிஷாவா இல்ல ஊர்மிளாவா? அது நீயே போய் பாரு. என்னன்னா அது? அன்னைக்கு யாரு கேஸ்ட் வாங்கி கொடுத்தா? அதை ஏம்மா கேக்குற? பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரட்டு போனா, வரும்போது துளசி தீர்த்து எடுத்துட்டு வருவான்னு நினைச்சேன். கையில கேசட் எடுத்துட்டு வந்துட்டா. ரூம்ல தூங்க முடியல. உனக்கு தான் தெரியும்ல, அவங்க படம் பார்த்தாங்கன்னா அதுல வர கேரக்டராவே மாறிடுவாங்கன்னு. அப்புறம் ஏன் அவங்கள படம் பார்க்க விட்ட? படம் பாக்காதடின்னு சொன்னா அவ கேட்டாதானே. இந்த வீட்டுல யாரு என்ன மனுஷனா மதிக்கிறா? அது காரணம் நீதானே. ஏண்டா, வக்கீலுக்கு படிச்சிருக்கியே, என்னைக்காவது ஒரு நாளாவது கோர்ட்டு படி ஏறி இருப்பியா? பேரு மட்டும் விஸ்வநாத் BA பெருசா கம்பீரமா இருக்கு. என்ன பிரயோஜனம்? என்ன என்னமா பண்ண சொல்ற? என்ன தேடி எந்த ஒரு கேஸ்